அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 81. Match the term in column A with its correct definition in column B. காலம் ஏல சம் என்ன சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. காலம் பியில் அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து ஓரளவு இல்லை, ரொம்பவே ஈஸியான கொஷின்ஸ் தான் அது. ஏன்னா இது எல்லாமே நம்ம நடைமுறையில் சில வார்த்தைகள் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பேன், கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்மிட் டேர்ம்ஸ்னால் என்ன, ஸோ இங்கே எல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் டைரெக்டாக கொடுத்துருக்க நோட்ஸ்லேருந்தே கொஷின்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பியூரோக்ரசி அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்கம்மா, பியூரோக்ரசி. அப்போ நான் கொடுத்துருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேருந்தே வேர் டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை அஃபிஷியல், a சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை அஃபிஷியல்ஸ். ரைட், ஓகே. ஸோ இது அப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே a system of government where decisions are made by state officials. ஓகே, ஸோ அப்போ பிக்கு ஒன்றுன்னு நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வார்த்தை இருக்கான்னு பார்த்துருவோம். நிறைய வார்த்தை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜுடிஷியரி நீங்கள் கொடுத்துருக்கு, அங்கே ஜூரிஸ்டிக்ஷன், இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தை இல்லை, அதுக்குள்ளே வர்ற வார்த்தை. வேறு என்ன இருக்குது? ரைட், ஓகே. நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்தே டைரெக்டாக இந்த பியூரோக்ரசி இது ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஓகே ஓகே ரைட், நம்ம கொடுத்த வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை டைரெக்டாகவே வந்திருக்கு, பியூரோக்ரஸிங்கிறது. பப்ளிக் சர்வெண்ட்னால் நமக்கு ஈஸியாகவே தெரியும். பப்ளிக் சர்வெண்ட் யாருன்னா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தான் பப்ளிக் சர்வெண்ட், ஏ பர்சன் எம்ப்ளாய்டு இன் த பப்ளிக் செக்டார். ஸோ அப்போ நான் கொடுத்துருந்த என்னோட மெட்டீரியலை படிச்சிருந்தீங்கன்னா இந்த பியூரோக்ரஸிங்கிற வார்த்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிக்கு 1, ஸோ பிக்கு 1 இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பி தான். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, பி அப்படின்னு. அப்படியே இல்லைன்னா கூட நம்ம மெட்டீரியலே பார்க்கலனா கூட காமன் நாலேஜில் இந்த பப்ளிக் சர்வெண்ட்டை வச்சு ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். டிக்கு 2 இருக்க ஒரே ஆப்ஷன் பி தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரி ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுவும் நம்ம மெட்டீரியலில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அல்லது ஒரு காமன் நாலேஜ் இருந்தாலும் இதை என்ன செஞ்சிடலாம், கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு 4ம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 1 அல்லது 2 தெரிஞ்சால் போதும், நம்ம இங்கே எலிமினேட் பண்ணிடலாம் கீழே ஆன்சரை. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் மேட்ச் இட் எப்போவுமே என்ன செய்யணும், டஃப்புங்கிற மாதிரி தெரியும். ஐயோ 4 கொஸ்டின் ஆன்சர் தெரியணுமேன்ட்டு ஏதாவது ஒன்றுக்கு கண்டுபிடிங்க. கீழே ஈஸியாக அந்த ஒன்று தான் இருக்கும் ஆப்ஷனில். அதிகபட்சம் 2 கொடுத்துருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா. ரைட்டா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.